ரூபாய் மதிப்பிலான மோட்டார் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்களை வழங்குகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 32 மாற்றுத்திறனாளிகளுக்கு 32,57,600 ரூபாய் மதிப்பிலான மோட்டார் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்களை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளி பயனாளிகளிடம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக பல்வேறு திட்டங்கள் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களில் கல்வி பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. வாசிப்பாளர் உதவித்தொகை, பராமரிப்பு உதவித்தொகை, சுய வேலைவாய்ப்பு, வங்கிக் கடன் மானியம் வழங்கும் திட்டம், திருமண உதவி. தூத்துக்குடியில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற மாணவிகளுக்கும் புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம் செய்யும் திட்டத்தை தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். அதாவது அரசுமுறை பயணமாக நேற்று தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்திருக்கிறாரு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவங்க வந்திருக்கிறாங்க. இந்நிலையில நேற்று 32 கோடி ரூபாய் செலவுல அமைக்கப்பட்டிருந்த நியோ டைடல் பார்க்க துவங்கி வச்ச அவர் இன்னைக்கு இரண்டாவது நாளாக தூத்துக்குடியில் பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறாரு. இன்னைக்கு இப்போ பாத்தீங்கன்னா தூத்துக்குடி காமராஜர் கல்லூரியில் நடந்துட்டு இருக்கிற அந்த விழாவில் முதலமைச்சர் என்ன பண்றாங்கன்னா தமிழக அரசின் புதுமை பெண் விரிவாக்க திட்டத்தை துவங்கி வச்சிருக்கிறாரு. இதன் மூலம் தமிழகம் முழுவதும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து தற்போது உயர்கல்வியில் சேர்ந்திருக்கிற 75,028 மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை துவங்கி வச்சிருக்கிறாரு. இது குறித்து அவங்க சொல்லுமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த திட்டமானது வறுமை காரணமா உயர்கல்வியில சேர இயலாத மாணவிகளுக்கு உயர்கல்வி வாய்ப்பை தருவதோடு பெற்றோர்களோட பொருளாதார சுமையை குறைக்கிறதாக சொல்லி கூறப்பட்டிருக்குது. அதே மாதிரி இளம் வயதுல செய்யக்கூடிய திருமணங்களை தடுக்கிறது, அதாவது இந்த உதவி கிடைக்கிறது மூலம் பெண்களோட அடுத்த கட்டமான கல்வியை நோக்கி அவங்க நகழ்வாங்க. அதனால அவங்களோட இளம் வயது திருமணங்கள் தடுக்கப்படும். அதே மாதிரி தன்னம்பிக்கை வளர்ப்பதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா முதல்வரோட வருகையை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த விழாவை முடிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா நேர சாலை மார்க்கமாக திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரியில நடக்கக்கூடிய அரசு முறை விழாக்களுக்கு போறாரு. இந்த விழாவானது இன்னும் ஒரு மணி நேரத்துல முடியுங்கிற சூழ்நிலையில தமிழ் வழியில பயில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு மட்டுமே வழங்கக்கூடிய இந்த நிதியுதவியானது மற்ற மொழிகளை ஆங்கில மொழிகளையும் எடுத்து படிச்சிருக்கிறவங்களுக்கும் வழங்கணும் அப்படிங்கிறதா இங்க உள்ள பலரோட கோரிக்கையா இருக்குதுங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.